வணக்கம். இந்த வீடியோ வந்து 6வது நாள் கந்த சஷ்டி திருவிழா அன்னைக்கு எடுத்தது. காலையிலேயே அன்னைக்கு ஃபுல்லாக விரதம். அதனால் காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு 6 சர்க்கோண தீபத்தை ஏற்றிட்டு சாமிக்கு பால் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அன்னைக்கு காலைல அந்த பால் மட்டும் குடிச்சிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு சாயந்தரமாக வீடு வாசல் எல்லாம் தொடச்சி விட்டு தலைக்கு குளிச்சுட்டு தயிர் சாதம் செஞ்சு வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த தயிர் சாதத்தை அன்றைக்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி விரதத்தை 6வது நாள் முடித்தாச்சு. வீடு வாசல்லாம் துடைக்கணும். வேணும்னா தலை குளிக்கிறவங்க குளிக்கலாம், இல்லாட்டினா உடம்பாவது குளிச்சிடணும். ஆனால் தலை குளித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. குளிச்சுட்டு எல்லாம் விரதத்தை முடித்தாச்சு. மறுநாள் காலையில் திருக்கல்யாணம் தான். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு. நான் ஹோரையில் வெத்தலை விளக்கு போடுவேன். அன்றைக்கி காலையில் ஹோரையில் வெத்தலை விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்துக்கு காலையில் ஒன்றும் சாப்பிடலை. திருக்கல்யாணத்துக்கு கல்யாண சமையல் மாதிரி சாம்பார் வடை பாயசத்தோடு சமைச்சேன். எல்லாம் சமைச்சிட்டு மத்தியானம் 12 மணிக்கு மேலே சாமிக்கு நல்ல நுனி இலை போட்டு சாம்பார் வடை பாயசம் எல்லாம் வச்சு முட்டைகோஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், சாம்பார், ரசம், பாயசம், வடை, அப்பளம், தயிர் இதெல்லாம் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாம்பிராணி போட்டுட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு இந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்தாச்சு. திருக்கல்யாணம் அவங்கவுங்க ஊரில் எந்தெந்த டைமில் நடக்குதோ அந்தந்த டைமில் பார்க்கலாம். எங்கள் ஊரில் நான் திருக்கல்யாணம்லாம் பார்க்கல. நான் வீட்டிலையே இருந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு இந்த விரதத்தை